குருவே துணை. அன்பார்ந்த ஐயனார் ஆஸ்ட்ரோ சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வடையா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனை எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோன்னா, மாசி மாத ராசி பலன் துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். எல்லோரையும் சமமாக நினைக்கக்கூடிய மனம் கொண்ட, எதையும் எளிதில் எடை போட தெரிந்த, எல்லோரையும் நமக்கு சமமானவர்கள் என நினைக்க தெரிந்த துலாம் ராசி அன்பர்களே, நிகழும் குரோதி வருடம் மாசி மாதம் 1ஆம் தேதி 13/2/2025 வியாழக்கிழமை இந்த மாசி மாதமானது ஆரம்பமாகிறது. இந்த தருணத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் மீன ராசியில் ராகு பகவானோடு சேர்க்க பெற்றுள்ளார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான், சூரியன் பகவான், புதன் பகவான் உள்ளார்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவானும் 9ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானும் உள்ளார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் கேது பகவான் உள்ளார். அதாவது விரயத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் கேது பகவானும், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் செவ்வாய் பகவானும் அமர்ந்துள்ளார்கள். செவ்வாய் பகவான் அமர்ந்துள்ள வீடு மிதுன ராசி. பகை வீட்டில் செவ்வாய் பகவான் அமர்ந்துள்ளார். மேலும் அவர் வக்கரமாக இருக்கின்றார் 9ஆம் இடத்தில். இதனால் துலாம் ராசி அன்பர்கள் தந்தை மகனுக்குள்ளும் தந்தை மகளுக்குள்ளும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். எனவே அதிக விவாதங்கள், தந்தை மகன் தந்தை மகளுக்குள் அதிக விவாதங்கள் வேண்டாம். இதே மாதிரி தந்தையாருடைய சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. மற்றபடி துலாம் ராசி அன்பர்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பகவான் உச்சம் பெற்று இருக்கின்றார். இது ஒரு நமக்கு நல்ல ஒரு சுப பலன் அதுக்கு தரக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாரு. உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று இருக்கின்றார். இதனால் துலாம் ராசி அன்பர்களுக்கு தொழில் சிறப்பாக நல்ல முறையில் அமைந்து வருவாய் திருப்தியை தரும். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல சுமூகமான நல்ல நடைமுறைகள் இருக்கும். இதுவரை கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி கணவன் மனைவிக்குள் பரஸ்பர அன்பு உண்டாகும். துலாம் ராசி அன்பர்களுக்கு, துலாம் ராசி அன்பர்களுடைய பிள்ளைகள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கல்வியில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். இதனால் துலாம் ராசி அன்பர்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி தரம் உயரும். இதுவரை உங்களுடன் கருத்து வேற்றுமையாக இருந்த உங்களுடைய சகோதரன் சகோதரிகள் உங்களை தேடி நாடி வருவார்கள். இதனால் உங்களுக்கு மனசில் திருப்தி ஏற்படும். உறவினர்கள் வருகையால் உள்ளம் மகிழும். துலாம் ராசி இளைஞர்கள் கன்னி பெண்களுக்கு திருமணம் பேசுவதற்கு உண்டான நல்ல வாய்ப்புகள்லாம் இந்த மாசி மாதத்தில் கிடைக்கும். திருமணங்கள் கூடி வரும். திருமணம், வீடு குடிபோதல், புதிய தொழில் தொடங்குதல் போன்ற சுப நிகழ்ச்சிகளால் துலாம் ராசி அன்பர்களுக்கு வீடு களை கட்டும். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வங்கி கடன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இவை அனைத்து இருந்தபோதும் நீங்கள் கனரக வாகனம் ஓட்டுகின்றவர்களாக இருந்தால் அதிக கவனமாக செல்ல வேண்டும். இரு சக்கர வாகனங்கள் ஓட்டும் போதும் அதிக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்தில் வக்ரமாக இருக்கின்றார். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. வீட்டிலும் பொது இடங்களிலும் வேலை செய்யும் இடத்திலும் விவாதங்களை தவிர்க்க வேண்டும். இதையெல்லாம் தவிர்த்து எல்லா மனிதர்களுடைய ஒப்புதலையும் பெற்று நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிறதா இருந்தால் மனைவி, பிள்ளைகள், நண்பர்கள் அவர்களுடைய ஒப்புதலை பெற்று நீங்கள் செய்யுங்க. இதனால் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் கிடைக்கும்.
மற்றபடி துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதமானது சுப பலனை, நல்ல பலனை கொடுக்க இருக்கிறது. இந்த மாசி மாதத்தில் சீரும் சிறப்பும் பெற்று வளமும் நலமுடனும் வாழ உள்ளீர்கள் துலாம் ராசி அன்பர்கள் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். என்றும் உங்கள் யதார்த்த ஜோதிடர் ஐயன்னார் ஆஸ்ட்ரோ, புதுவை. நன்றி, வணக்கங்க.